சரி சரி இல்லை சரி இல்லை இல்லை போடுங்க போடுங்க இருக்கு சார் அனைவருக்கும் காலை வணக்கம். எமது மகா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெறுகின்ற மரநடுக்கையை முன்னிட்டு பாடசாலை கொடி சுற்றாடல் கொடி என்பவற்றை ஏற்றி வைக்க வருமாறு அதிபர்களை அன்புடன் அனைவரும் எழுந்திருந்து தேசிய கீதத்திற்கு கௌரவம் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகியவற்றில் பங்களிப்புடன் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பாடசாலைகளில் வசதி கூறுகளை ஏற்படுத்தும் சேர்க்கலாம் 2025 இன்று மூலமாக எங்களுடைய அன்புகளினுடைய கருங்களால் மனிதன் வாழ்வதற்கான பௌதிக சூழலை சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமைத்துக் கொள்வதற்கு மரண தரும் பயன் என்ற வகையிலே இந்த இயக்கம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். சித்தாந்தத்தின் அடிப்படையில் இவர் வலயத்தில் உள்ள 14 பாடசாலைகளை தேர்வு செய்து பாடசாலைகளில் பசுமை சூழலை ஏற்படுத்துவதற்காக மரக்கன்றுகளை மரக்கன்றுகளை நடும் நிகழ்வின் நிறைவில் எமது மண்டப நிகழ்வுகள் ஆரம்பமாகும் என்பதையும் உங்களுக்கு அன்புடன் வீடியோ எடுக்கணும். ஓடியா 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 சரியாகவே ஓய்வுநிலை செயலாளர் இலங்கை நிர்வாக சேவையினால் கொண்டு திரு எஸ் அமலானந்தர் அவர்களே, மேலதிக பிராந்திய மனவள உத்தியோகத்தர் திரு முகமது சிபான் அவர்களே, சமுதாய சீர்திருத்த உத்தியோகத்தர் திரு கே கோடீந்திரன் சார் அவர்களே,
மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சுற்றாடல் உத்தியோகத்தர் திருமதி அர்ச்சனா நிசாந்தன் ஆகியோர் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எமது வலயத்தின் தலையங்கள் அதனைத் தொடர்ந்து உதவி பிரதேச செயலாளர் மந்திரி செந்தனூர் பற்றி திருமதி சத்திய கௌரி தரணிதன் அம்மணி அவர்களை உடனேற்றி வைக்குமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஓய்வுநிலை செயலாளர் இலங்கை நிர்வாக சேவை விசேட தரம் திரு எஸ் அமலான்சர் அவர்களை உடனே வைக்குமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செய்தித்தாள் பணிப்பாளர் சுரேஷ் அவர்களை தொடரேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வீரத்தின் பிராந்திய வரவழ உத்தியோகத்தர் திரு முகமது சிபான் சார் அவர்களை தொடரேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர் எம்.என்.எம். பிரகாஷ் அவர்களை தொடரேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சமுதாய சீர்திருத்த உத்தியோகத்தர் திரு புவனேந்திரன் சார் அவர்களை தொடரேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு இங்கு வருகின்ற மாட்சிமை பொருந்திய கௌரவ நீதிபதி அவர்களை வருகை என பாடசாலை சமூகம் சார்பாக இன்முகம் கொண்டு வரவேற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எமது வலயத்தின் வலய கல்வி நான் பெருமிதம் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இங்கு வருகின்றிருக்கின்ற ஓய்வு நிலை செயலாளர் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனைத் தொடர்ந்து எமது வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் மாணவர் அபிவிருத்தி திரு சி சுரேஷ் ஐயா அவர்களை வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனைத் தொடர்ந்து மேலதிக பிராந்திய வன உத்தியோக ரஞ்சித் குமார் ஐயா அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே பட்டுப்பு கல்வி நிலையத்துடன் மற்றும் வனவிரிவாக்க திணைக்களம் சுற்றாடல் அதிகார சபைகள் மற்றும் ஏனைய திணைக்களம் இணைந்து இன்று ஏற்பாடு செய்திருக்கின்ற மரநடுகை வேலை திட்டத்திலே உங்கள் அனைவரையும் உண்மையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய கௌரவ நீதிபதி ஜே.பி.ஏ. ரஞ்சித் குமார் நீதிவான் நீதிமன்றம் களுவாஞ்சுடி அவர்களுடைய சிந்தனையிலே மற்றும் அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த வேலை திட்டம் பாடசாலைகளிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 14 பாடசாலைகளை பட்டுப்பு கல்வி நிலையத்திலே தெரிவு செய்து மரநடுகை வேலை திட்டம் இன்று இங்கு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு வலய கல்விப்பணிப்பாளர் வகையிலே பாடசாலைகளில் எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே நாங்கள் பல்வேறு வேலைகளை நாங்கள் முன்னெடுத்தாலும் கூட அவ்வப்போது சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் உத்தியோகத்தர்கள் மற்றும் வனப்பரிபாலன திணைக்களத்துடைய உதவியுடன் அவ்வப்போது நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட எங்களுடைய களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் கௌரவ நீதிபதி அவர்கள் உண்மையிலே பாடசாலைகளுடைய மாணவர்களின் கல்வியிலும் அவர்களுடைய ஒழுக்கம் விழுமியம் போன்ற செயற்பாடுகளிலும் மற்றும் எதிர்கால சிறந்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய சிந்தனையிலும் எப்போவுமே அவருடைய விருப்பு அதிகமாக இருப்பதனால் எங்களுடைய பட்டுப்பு கல்வி நிலையம் சார்பாக அன்புள்ள மாணவர் செல்வங்கள் சார்பாக கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற எங்களுடைய வனப்பரிபாலன திணைக்களத்துடைய மேலதிக பிராந்திய மேலதிக பணிப்பாளர் மற்றும் பிரதேச சபையின் பிரதேச செயலகத்துடைய உதவி பிரதேச செயலாளர் பிரதி கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய சுற்றாடல் அதிகார சபை கிராம சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய எங்களுடைய நீதிவான் நீதிமன்றத்துடைய சமுதாய சீர்திருத்த அலுவலகத்தின் உத்தியோகத்தில் பூனேந்திரன் உட்பட அனைவரையும் இந்த பட்டுப்பு கல்வி நிலையம் சார்பாக நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உத்தியோகர்களும் இந்த நிகழ்விலே பங்கெடுப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டுப்பு கல்வி நிலையத்தின் ஒரு முன்னணி பாடசாலையான செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானம் கிழக்கு மாகாணத்திலே மாணவர்கள் அதிகமாக சாதனைகளை எட்டித் தருகின்ற 2வது பாடசாலையாக எங்களுடைய செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயம் காணப்படுகிறது. மாணவர் விளையாட்டுப் போட்டிகளுக்கு வருகின்ற பொழுது வேல்களிலே நிற்பார்கள். மேலே
அவற்றை சரியாக இனங்கண்டு சரியான இடத்தை தெரிவு செய்து தந்த எங்களுடைய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் என்று மரியாதைக்குரிய டாக்டர் அமரநாதன் சார் ஓய்வு பெற்ற செயலாளர், இலங்கை நிர்வாக சபையின் சட்டத்தைச் சேர்ந்தவர், இந்த பாடசாலையில் எப்பவுமே அக்கறையுடன் செயல்படுகின்றார். அவர் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இங்கு நடப்பட்டிருக்கின்ற சமுதாய சீர்திருத்த அலுவலகம் எங்களுடன் இணைந்து மற்றும் எங்களுடைய வனவரிமான திணைக்களத்துடன் இணைந்து கௌரவ நீதிபதியினுடைய ஆலோசனைப்படி வழிகாட்டல்களை முன்னெடுத்திருக்கின்ற இந்த வேலை திட்டம் மிகவும் பயனுள்ள ஒரு வேலை திட்டமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த வேலை திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இணைய பாடசாலைகளிலும் மேலநடத்தைகள் நடாத்தப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வை சிறப்பாக இணைப்பாக்கம் செய்து வந்திருக்கின்ற எங்களுடைய இணைப்பாளர் ரீட்டா கலைஞர் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றி கூறி இந்த நிகழ்வை மிகவும் எளிமையாக திருப்தியாக செய்திருக்கின்ற பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். மிகவும் மற்றும் இந்த மரங்களை நடுவதுடன் மாணவர்கள் இவற்றை பராமரிப்பு என்பது அவசியமானது. நான் இங்கே கௌரவ நீதிபதி உரையில் சிறப்பான ஆலோசனைகள் இடம்பெறுவதை கருதி தலைமை உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரம் ஒரு வரம், மரம் ஒரு வரம், மரமாதே மாற்றம். வளர்ப்பது நமது பொறுப்பு, வாழ்வதற்கு அதுவே சிறப்பு. வளர்ப்பது நமது பொறுப்பு.